இவன் தான் அன்னைக்கு மினிஸ்டர் வீட்டுல 1.5 கோடி ரூபாயா இப்ப சொல்லியா? இவன் தான் அன்னைக்கு 1.5 கோடி ரூபாயை கொள்ளடிச்சிட்டு போனது. கொள்ளையும் அடிச்சிட்டு ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சு தப்பிச்சிருக்கான். ஆனா இவன் சிட்டி டிரான்ஸ்போர்ட் பஸ்ல கண்டக்டரா இருக்கான். பேரு சிவா. ஆமா, நான் கொள்ளைக்காரன் தான், திருடன் தான். உன் பார்வைக்கு வேணா நான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் ஹீரோ இல்ல, வில்ல. கோடி கோடியா பணத்தை கொள்ளை அடிக்கிற வில்ல. அடிச்ச கொள்ளையில இருந்து தப்பிக்க ஊனமுன்னவளா நடிச்சு போலீஸைய மாத்திர வில்ல. நான் தினமும் நெருப்போட விளையாடுறவன். ஆனா நெருப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் மெழுகுவத்தி மாதிரி. நெருப்புக்கு பயந்தா முடியுமா? என்ன கொளுத்தினாலும் எனக்கு தெரியாது. ஆனா அதனால யாருக்கு வெளிச்சணும் உனக்கு தெரியாது. என்ன கேட்ட? என்ன கேட்ட? ஊனமுள்ளவனா நடிக்கிறியடா? அவங்களோட வேதனை என்னன்னு தெரியுமான்னு தானே கேட்ட? தெரியும்டி. உன்னை விட அவங்களோட வேதனை எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நீ என்னைக்காவது ஒரு நாள் சாவை பார்த்துட்டு பரிதாபப்படுறவ. ஆனா நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கவங்களோட வாழ்றவ. அந்த வேதனை உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shiva. Happy birthday to you. Hey சிவா, எங்க போற? சிவா, சிவா, என்னங்க இப்படி இருக்கா? சிவா, சிவா, நில்லு. தம்பி, எங்க போற? தம்பி கொஞ்சம் நில்லுங்க. தம்பி போகாதீங்க. சிவா தம்பி, சொன்னா கேளுங்க. போகாதீங்க. விஷ்ணு, சிவா, வா வா வா. இரு நான் தான் வரல. வா விஷ்ணு. சிவா மாதிரி இன்னொரு பையன், அதுவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. விஷ்ணு, நம்ம 2 பேரும் ஒன்னாதானே பிறந்தோம். ஆனா எனக்கு மட்டும் பர்த்டே கொண்டாடுறாங்கடா. அது எனக்கு பிடிக்கலடா. ஓ, ட்வின்ஸா? புடி, ஊது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Vishnu. பாவங்க. பாவம், பைத்தியம் போல இருக்கு. அதை எதுக்கு மறைக்கணும்? Hey, Vishnu, அடிக்காத. சொல்றது கேளுடா. அவங்கள அடிக்காத. வேண்டாடா. வேண்டாம் விஷ்ணு. சொன்னா கேளுடா. வேண்டாம். Some wine for you? வேணாம். நீ எதுக்காகமா இப்ப டென்ஷன் ஆகுற? என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நாளையில லேடிஸ் கிளப் பக்கமோ ரேஸ் கோர்ஸ் பக்கமோ ஷாப்பிங்கோ எங்கேயுமே போக முடியாது. எல்லா இடத்துலயும் உனக்கு லூஸ் பையன் இருக்கானமே அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க போறாங்க. நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த லூசு பையில எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுருன்னு. நீ தான் கேட்கல. எங்க கொண்டு போய் விட்டாலும் அந்த சிவா கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? அந்த பெரிய லூஸ் தான் சின்ன லூஸ் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். நீ கவலை விடு, நான் அவனை ஒரேடியா ஒழிச்சிடறேன். எப்படி? என்னடா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசி வச்சிருக்கேன். அங்க இந்த சின்ன லூஸ் அனுப்பிட்டோன்னு வச்சுக்கா, அவன் அங்க ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருவான். அதுக்கப்புறம் சிவா இல்ல, யாருமே அவனை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. That's nice idea. லைசன்ஸ் கேட்டா காசை தரானுங்க, காசை கேட்டா லைசன்ஸ் தரானுங்க. சரி சரி கிளம்பு. வாங்கலையே சார். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானே. அதுக்குள்ள எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வா போய் தேடி பாப்போம். ஏய், அந்த பையன் தான்டா. ஏய், நீ தானே பாக்கெட்ல காசு தேடிட்டு போற? காசு தேடி கல்லல அடிக்கிற நீ. ஒண்ணு அழைச்சி கீழ இறங்கு. அவன போய் அடிக்க போற. ஏய், இவன் தானே காசு தேடிட்டு ஓடுனா. அவனே கை கால் உடைஞ்சு கிடக்குறான். அவன் எப்பற காசு தேடுவான்? ஏப்பா, இவன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா, மூடு. அவன ஒரு வாரமா இங்க பாக்குறான்டா. வாடா. அவனே கை கால் உடைஞ்சு கிடக்குறான். அவன் எப்பற காசு தேடுவான்? வணக்கம் மேடம். வணக்கம்.
என்ன வேணும்? என் தம்பிக்கு பாதுகாப்பு வேணும் மேடம். Actually we are from rich family, but at present we are very poor and we are now orphans. வெளியே தங்கினா இவனை பாம்பெல்லாம் கடிக்க வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பசங்களாம் என் தம்பியை கிண்டல் பண்றாங்க. என்னால பாத்திருக்க முடியல. புல்ல பிடிக்கிறவங்களாம் கூட்டிட்டு போறாங்க. என்னால காப்பாத்த முடியல மேடம். நான் வளர வரைக்கும் இவனை இங்கே பாதுகாப்பா வச்சிருப்பீங்களா? முடியும்பா. ஆனா இங்க இருக்கிறவங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களே. அத பத்தி கவலைப்படாதீங்க. என் தம்பியோட எல்லா செலவுக்கும் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடியும். ஓ அப்ப சரி. பட் ஒன் கண்டிஷன். வாட் கண்டிஷன்? தினமும் நான் என் தம்பிய பார்க்க வருவேன். நோ கண்டிஷன். தினமும் எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். வாப்பா. என்னப்பா? என் தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க மட்டும் எப்படி? இங்கதான் அவன் தாய் இனத்தோட வாழறதா நினைக்கிறான். நமக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்குல்ல, நாமெல்லாம் அவனுக்கு அந்நியமா தான் தோணும். என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே அவ இங்கேயே இருக்கட்டும் மேடம். சரி இருக்கட்டும். ஆனா நீ இப்படி அடிக்கடி சாப்பிடறதுக்கு கொண்டு வந்து குடுக்கறியே, அத யாருக்கும் தெரியாம தனியா குடுத்துரு. ஏன்? அவனுக்கு நீ இருக்க, மத்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே. உன் தம்பி மட்டும் 3 வேளை சாப்பிடறத பார்த்தா மத்தவங்களுக்கு அவன் மேல பொறாம வராது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்கு பின்னால போய் தனியா கொடு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. சாரால தினமும் கொடுக்க முடியுமா? ட்ரை பண்றேன் மேடம். ஓ சரி. உங்க தம்பி இந்த ஹோம்ல இருக்கறனால எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வேளை சாப்பாடு போடுவீங்க. ஆனா ஊர்ல இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹோம்ல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 220 ஊனமுற்ற இல்லங்கள்லயும் இன்னைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறாங்களே, அது என்னைக்கும் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கணும் தான் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கூட எதுக்கு ஹெல்ப் பண்றோம் தெரியுமா? அந்த வேதனை எங்களுக்கும் தெரியும். செத்து போன எங்க அம்மாவும் கை கால் விளங்காதவங்க தான். அதனாலதான் நிறைய படிச்ச என் தங்கச்சி கூட நல்ல வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கு போகாம அதே அபய் ஹோம்ல டீச்சரா வேலை செய்யறா. அப்பப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே, அவங்களும் அதே ஹோம்ல வேலை செய்யறவங்க தாமா. மொத்தத்துல உன்னை தவிர எங்க எல்லாருக்கும் ஊனத்தோட வேதனை நல்லாவே தெரியும். அவர் அப்பப்போ ஊனமா நடிக்கிறாரு, அது அவங்கள கிண்டல் பண்றதுக்கு இல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்கு. அதுக்காக கடத்தேங்க அடுத்து வழிப்புள்ளையார் கொடுப்பீங்களான்னு நீ கேட்கலாம். நான் உடைக்கிறது கடத்தேங்க இல்ல, கடத்தல் தேங்காய். ராபின்ஹுட் தெரியுமா கண்ணு? ராபின்ஹுட் அவன் கூட இருக்கிறவங்க கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். ஆனா நான் கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் கொள்ளையடிக்கிறேன். அதை கூட இல்லாதவங்களுக்கு கொடுக்கல, இயலாதவங்களுக்கு கொடுக்குறேன். மத்தவங்களுக்கு வெறும் இல்லங்களா கண்ணுக்கு தெரியறது என் தம்பினாலே என்னமோ எனக்கு கோவிலுங்களா தான் தெரியுது. கொள்ளை அடிச்ச பணத்தை அந்த கோவிலுங்களுக்கு தான் அனுப்புறோம். ஆனா அந்த பணத்தை யார் அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப கோவில் உண்டியல்ல லட்ச லட்சமா பணம் போடுறவங்க யார் யாருன்னு யாருமே கேட்கறது இல்ல. அந்த மாதிரிதான் கள்ள பணம் எல்லாம் வெள்ள பணம் ஆகுறது கோவில் உண்டியல்ல தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 220 ஊனமுற்றவங்க கோளுங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக வாழ்நாள் பூரா கொள்ளையடிக்க போறியா? அதை நிறுத்தணும்னு தான் உலகத்துல எங்கெல்லாம் நல உதவி சங்கங்கள் இருக்குதுன்னு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இன்டர்நெட் மூலமா அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க உள்ளவங்க படுற கஷ்டங்களையும் கொடுமைகளையும் எழுதி அனுப்பணும், போட்டோ எடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு ஊனமுள்ள குழந்தைங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி அனுப்பணும். அதுக்கு கிடைச்ச பலன் தான் இப்ப இறக்க உள்ளத்தோட பல நாடுகள் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க சம்மதிச்சது. ஆனா அந்த பணம் யாருக்கு போக போகுது? GODன்ற காடு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனத்துக்கு புதுசா தலைவராக போறவன் யார் தெரியுமா? உன் மாமன். எந்த மாமன்? சின்ன பசங்களோட கையும் காலையும் உடைச்சு ஊனமாக்குனானே அந்த மாமா பையன். ஏன் மாமா அந்த பதவிக்கு வரவே கூடாது. அதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் சிவா என் மேல சந்தேகமா இருக்கா? Look, நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். அந்த அக்கறையில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன்.
நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சிவா, நானும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உங்களை நிறைய தப்பா பேசிட்டேன் சிவா, என்ன நினைச்சிடுங்க. சிவா சிவா என்னப்பா உன்ன இங்க இருக்கா? காலையில இருந்து உனக்காக அவை எல்லாமே காத்துட்டு இருக்கு. டெய்லி வரவன் இவ்வளவு நேரமா வரல, நாங்களே நேரம் வந்துட்டோம். கிளம்பு. என்னப்பா இப்படி முடிக்கிற? இன்னைக்கு என்ன தேதி? மே 1. எல்லாரும் போயாச்சுல? என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட்டா வர? ஏன்பா அந்த பக்கமா போற? எல்லாரும் பிரேயர் ஹால்ல வெயிட் பண்றாங்க. Thank you. Thank you. என்ன உன் தம்பியை தேடுறியா? இந்த கூட்டத்துல தான் இருக்கான், நீ தான் கண்டுபிடிக்கணும். விஷ்ணு ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும், ஆறு குளம் பூத்தெடுக்கும் அன்பு மகனே. 4 திசை திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி 8 வையடா முத்து மகனே. மனசு மருதி மயங்காதே, உலகம் பெருசு மறவாதே. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும், ஆறு குளம் தெடுக்கும் அன்பு மகனே. 4 திசை திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி 8 வையடா முத்து மகனே. எல்லாருக்கும் விட்ட முடியுமா? அப்படிதான் அலைவான். கைய நீட்டுறா.